இப்படியாக ஒரு மனித அவலம் நடக்குமா இருந்தால் ஐநா நிச்சயமாக அந்த பாதுகாப்பு சபை இருக்குத்தானே, செக்யூரிட்டி கவுன்சில், அவர்களுடைய நடவடிக்கை கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும். எடுக்க தவறிவிட்டார்கள். அப்போது மக்கள் பதறி பதறி கெஞ்சி கேட்டார்கள், நான் தயவு செய்து எங்களை விட்டுட்டு போக வேணாம் என்று. எங்கே இப்போ முள்ளிவாய்க்கால் பக்கம் அந்த வன்னியில் இருந்த மக்கள் ஆனால் போய்விட்டார்கள். சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் முழுமையாக யுத்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியது குறிப்பாக இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு அல்லது அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கையை அடுத்து? அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கை இருந்தது, உங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட முடியாது என்று. அது ஒன்று. இருந்தாலும் அவர்கள் வேறு நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்று அந்த நாட்களில் ஐநா மனித உரிமை சபையை பிரதிநிதித்துவம் செய்தது ஐநா சபை, UNHCR கவுன்சில். அதுதான் இலங்கையில் இருந்து பிரதிநிதித்துவம் செய்தது. அவர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏனென்றால் இல்லை, நாங்கள் போகாம இருக்க தடை செய்ய வேண்டாம், ஐநா நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். அதாவது மனித உரிமை சபை இருக்குத்தானே, பாதுகாப்பு சபை, நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கான பாதுகாப்பையும் இந்த பிரதேசத்துக்கான பாதுகாப்பையும் நேரடியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் அந்த பணியாளர்கள் மேற்கொண்டது தவறு. இலங்கையில் UNHCR மேற்கொண்ட விடயம் என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிட்டது. என்னுடைய கருத்து அதுதான். தற்செயலாக அவர்களுக்கு ஐநாவில் இருந்தே அந்த கட்டளை போனதோ தெரியாது. நடக்கட்டும், நீங்கள் வெளியில் வாங்க என்று மேலிடத்தில் இருந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் தற்பொழுதும் ஒரு சர்வதேச நீதியை எதிர்பார்க்கின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம். அதற்காகத்தான் எங்களுடைய அரசியல் தலைமைகள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதாக கூறுகின்றார்கள். தமிழினமும் நம்புகின்றது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா?